DRG Kids. கதை கவன். மலைகளுக்கு நடுவுல பாலன்பூர் அப்படிங்கிற ஒரு அழகான ஊர் ஒன்று இருந்துச்சு. ஊர் எப்போ மரம் செடின்னு நிறைஞ்சிருக்கும். அதே மாதிரி அங்க வந்திருக்கிற பறவைகளையும் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு நதி இருந்துச்சு. அது மலைகள்ல இருந்து வந்து பாலன்பூர் வழியா போயிட்டு இருக்கு. நதியில எப்பவும் படகும் வாத்தும் இருக்கும். சூரிய ஒளி நதி மேல பட்ட உடனே பாக்குறதுக்கு அந்த தண்ணி தங்க நிறத்துல இருக்கும். பாலன்பூர்ல இருக்கிற மக்கள் ரொம்ப உழைக்கிறவங்களும் ஒற்றுமையாவும் இருப்பாங்க. நதிக்கு இன்னொரு பக்கம் கல்லுப்பூர் அப்படிங்கிற ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பெரிய சோம்பேறிங்க. அதனால அந்த ஊர்ல எப்போ சந்தோஷமே இருக்காது. அங்க பயிரும் ரொம்பவே கம்மியா தான் வரும். அவங்க எல்லாரும் பார்க்க கருப்பு நிறத்துல இருப்பாங்க. கல்லுப்பூர் கிராமத்துல இருக்கிறவங்க பாலன்பூர் கிராமத்துல இருக்கிறவங்கள ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. ராத்திரியில யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா உள்ள நுழைஞ்சு அவங்களோட அரிசி, காய்கறி, பசு எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் இந்த பிரச்சனையை பத்தி பாலன்பூர் கிராமத்துல எல்லாரும் ஒரு மரத்துக்கு கீழே பஞ்சாயத்து வச்சாங்க. கிராமத்துல பெரியவர் சீதாராம் ரொம்பவே நல்ல மனிதர். கிராமத்துல எல்லாரும் அவர் சொல்றதை கேட்பாங்க. இதோ பாருங்க மக்களே, இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, கல்லுப்பூர்ல இருந்து மக்கள் படகை எடுத்துட்டு நம்ம பாலன்பூருக்கு வந்து நம்மளுடைய பசு அப்புறம் எல்லாத்தையும் திருடிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம அரிசி, காய்கறி கூட நமக்கு விட்டு வைக்கிறது இல்ல. இது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு. நம்மளால இதுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஆமாங்க ஐயா, நீங்க சொல்றது உண்மைதான். பாவம், இவரோட 2 ஆட்டை நேத்து ராத்திரி தூக்கிட்டு போயிட்டாங்க ஐயா. தலைவரே, என்னோட ஒரு மட்டையும் திருடிட்டு போயிட்டாங்க. இதோ பாருங்க தலைவரே, எங்களுடைய காலத்துல எல்லாம் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் திருட்டு நடக்கும். இப்பெல்லாம் அடிக்கடி திருட்டு நடக்குது. அவங்க நினைச்ச நேரத்துக்கு இங்க வந்துடுறாங்க. கழுப்பூர்காரங்க என்னுடைய 10 கோழிகளை திருடிட்டாங்க. ஏதாவது பண்ணுங்க ஐயா. ஆமா தலைவரே, இதுக்கு மேல எங்களால சுத்தமா இதை தாங்கவே முடியல. ஒரே ஒரு தடவை எங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனையை விட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நாங்க போய் அந்த ஊருக்காரங்களுக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டு வரோம். அவங்க பண்ண தப்ப எப்படி உணர வைக்கிறோன்னு மட்டும் பாருங்க. என்னைய சொல்றீங்க? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க எல்லாரும் பேசினதை நான் கேட்டேன். கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு தீர்வு நமக்கு சீக்கிரமே கிடைச்சு ஆகணும். நீங்க எல்லாருமே என்ன பண்ணலாங்கிறத பஞ்சாயத்துக்கு வந்து நீங்க சொல்லலாம். யாரு சொன்னது கரெக்டா இருக்கோ அதை தான் நாம பண்ண போறோம். பஞ்சாயத்துல எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு அவங்களுக்குள்ள அவங்களே பேசிக்கிறாங்க. தலைவர் கிராமத்துல இருக்கிற எல்லாரையும் பாக்குறாரு. ஏதாவது ஒரு நல்ல வழி கிடைக்குமான்னு யோசிக்கிறாரு. அப்ப வயசான தண்ணிராம் என்ன சொல்றாருன்னா, தலைவரே இங்க பாருங்க, எனக்கு மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய வலைய மட்டும் கொடுங்க. நான் தனியாவே போய் அங்க இருக்கிற எல்லா திருடங்களையும் புடிச்சு உங்க முன்னாடி கூட்டிட்டு வந்து நிப்பாடுறேன். இத சொல்லிட்டு இருக்கும் போதே தண்ணிராம் கீழே விழுந்துடுறாரு. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. போதும் போதும், நிறுத்துங்க. நம்ம ஊர்ல இருக்கிறதுலே இவர் தான் ரொம்ப பெரியவர். இவர் கீழே விழுந்ததுக்காக இப்படி எல்லாம் சிரிக்கிறது ரொம்ப தப்பு. எல்லாரும் அமைதி ஆயிடுறாங்க. அப்ப சங்கர் என்ன சொல்றாருன்னா, தலைவரே, என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு. சங்கர், என்னன்னு சொல்லுங்க. ராத்திரி நேரத்துல நம்ம முழிச்சிருந்து பாதுகாப்போம். நம்ம ஊர்ல மொத்தமா 200 வீடு இருக்கு. அதுல 100 வீட்டுல இருந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் வந்து பாதுகாப்பாங்க. ஆமா தலைவரே, சங்கரன் நான் சொல்றதும் சரிதான். தினமும் 100 பேர் வந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்கன்னா கல்லுப்பூர்காரங்களால என்ன பண்ண முடியும்? உள்ள வர தைரியமே இருக்காது. ஆமா தலைவரே, அவங்க சொன்னதை நாங்க எல்லாருமே ஏத்துக்கிறோம். ஆமா தலைவரே, சங்கரண்ண சொன்னது எங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஆமா தலைவரே, இவரு சொல்றதான் நாங்க கண்டிப்பா செய்வோம். ஆமாம் தலைவரே, சங்கரண்ண சொன்னதை நாங்க எல்லாம் செய்வோம். அதுவும் சரிதான். அவர் சொல்றது ரொம்ப நல்ல யோசனை. நானும் இதுக்கு ஒத்துக்கிறேன். எல்லாரும் அந்த வயசான பாட்டி சொன்னதை கேட்டு சிரிக்கிறாங்க. சரி சரி, இன்னைக்கு நைட்ல இருந்து நம்ம முழிச்சிருந்து பாதுகாக்க ஆரம்பிப்போம். ராத்திரி நேரத்துல பாலன்பூர்ல இருக்கிறவங்க எல்லாரும் முழிச்சிருக்காங்க. நிறைய இடத்துல வெளிச்சத்துக்காக நெருப்பு வச்சிருக்காங்க. கிராமத்துக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. முழிச்சிட்டுருங்க, அந்த திருடங்களை விரட்டணும். அப்ப திடீர்னு எங்கிருந்து வருதுன்னே தெரியல, அவங்க மேல கல்லு வந்து விழுது. அவங்க எல்லாரும் அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. கல்லுப்பூர்காரங்க பாலன்பூர்காரங்க மேல கல்ல வச்சு தாக்கியிருக்காங்க. நிறைய பொருளையும் திருடிட்டு அங்கிருந்து ஓடிட்டாங்க. அடுத்த நாள் தீனு அவர்களோட மகன் அமர் நகரத்துல இருந்து படிச்சுட்டு அங்க திரும்பி வரும்போது, என்ன ஆச்சுப்பா, நீங்க ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? என்னன்னு சொல்றது, நம்ம கிராமத்துக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அந்த ஊர்க்காரங்க நம்மள தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க பண்ண வேலையால இன்னைக்கு எல்லாருமே அடிபட்டு உக்காந்துருக்காங்க. என்ன ஆச்சுப்பா, எனக்கு முழுசா என்னாச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அமருக்கு அவர் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு.
சாயந்தரம் பஞ்சாயத்துக்கு வந்து எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தலைவர் என்ன சொல்றாருன்னா, நேத்து ராத்திரி நடந்த விஷயத்தை நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். நம்ம கிராமத்து மேல அவங்க கல்லை தூக்கி போட்டிருக்காங்க. இதனால நம்ம கிராமத்துல நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. நான் இந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். தலைவரே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. கலூப்பூர் திருடங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு புது வழிதான் நமக்கு தேவை. இதை கேட்ட அமர் எந்திரிச்சு நின்னு என்ன சொல்றான்னா, தலைவரே, கல்லூப்பூரோட திருடங்களை தடுக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. சரி, நீ யாரு கண்ணா? தலைவரே, இவன் தான் அமர், தீனு அண்ணாவோட பையன். நகரத்துல படிச்சுட்டு இன்னைக்கு காலையில தான் வந்திருக்காரு. அவருக்கு ராத்திரியில நடக்கிற பிரச்சனைய பத்தி சொல்லியிருக்கோம். ஓ அப்படியா? சரி, தீனு அண்ணாவுடைய பையனா நீ? சரி, உன்கிட்ட என்ன வழி இருக்கு சொல்லு. தலைவரே, நடந்த எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சது என்னன்னா, அந்த ஊர்க்காரங்க படகுல தானே நதியை தாண்டி நம்ம ஊருக்குள்ள வராங்க. படகுல இருந்து எந்த வெளிச்சமும் வராது. அதனால அவங்க வரதும் நம்மளுக்கு தெரியாது. அவங்களும் அதை தான் பயன்படுத்திக்கிட்டு வராங்க. நீ என்ன சொல்ல வர தம்பி? நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம ஒருவேளை அந்த படகுல வெளிச்சத்தை வச்சா அவங்க நம்மள நோக்கி எப்ப வந்துகிட்டு இருக்காங்கன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும்ல. அவங்களோட படகு நம்ம பக்கம் வரும்போது நாம அவங்கள தாக்கலாம். என்ன சொல்றீங்க? அப்படி பண்ணா அவங்க திரும்ப போயிடுவாங்க. ஆனா அவங்களுடைய படகுல நம்ம எப்படி வெளிச்சத்தை வைக்கிறது? நம்ம கிட்டதான் அவங்கள தாக்குறதுக்கு எந்த ஒரு ஆயுதமுமே இல்லையே. அமர் அவனோட பேக்ல இருந்து 2 பொருளை வெளியே எடுக்கிறான். ஒன்னு பச்சை நிறத்த பேப்பர், அப்புறம் ஒரு கவன். ரெண்டுத்தையும் எடுத்து தலைவருக்கு காட்டுறான். இது என்னது அமர்? தலைவரே, இந்த பச்சை நிறத்து பேப்பரை சயின்ஸ் பாஷையில ரேடியம்னு சொல்லுவாங்க. இது ராத்திரி நேரத்துல எல்லார் கண்ணுக்கும் தெரியும். ஒருவேளை இதை சின்ன சின்னதா கட் பண்ணி அவங்களோட படகு கிட்ட நாம ஒட்டி வச்சிட்டோம்னா ராத்திரி நேரத்துல எல்லா படகும் தெரியும். எந்த பக்கம் போறாங்கன்னு நாம கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் தலைவரே, இதுதான் கவன். இது ஒரு நல்ல ஆயுதம். இதை வச்சுதான் நாம அவங்கள தாக்க போறோம். ஆனா ஒன்ன வச்சுக்கிட்டு என்ன பண்றது அமர்? ஒன்னும் இல்ல, குறைஞ்சபட்சம் நாம 100 கவனியாவது செஞ்சு வைக்கணும். அதே மாதிரி மணலை வச்சு நாம உருண்டையும் உருவாக்கி வச்சிருக்கணும். அமர், நான் போய் படகுக்கு ரேடியம் வச்சுட்டு வரேன். இது என்னோட பொறுப்பு. அடடே, உன்னோட இந்த தீர்வு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு நான் 100 இல்ல 200 செஞ்சு வைக்கிறேன். அமரோட இந்த திட்டம் கண்டிப்பா வேலை செய்யணும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. மணலை வச்சு உருண்டையே நீங்க தான் உருவாக்கணும், புரியுதா? அட பார்த்துக்கிட்டே இருங்க எப்படி பண்றேன்னு. தலைமையில பட்ட உடனே டங்கு டங்குன்னு சத்தம் கேட்கும். சரி, அப்பனா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை ஆரம்பிங்க. ராத்திரி நம்ம எல்லாரும் நதிக்கரை கிட்ட சந்திக்கலாம். என்ன நடக்குதுன்னு பாப்போம். ராத்திரி பாலன்பூர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களோட ஆயுதங்களை வச்சுக்கிட்டு திருடங்க அங்க வரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அமர், சிராஜ் அண்ணன், சந்தன், தலைவர் எல்லாரும் அந்த திருடங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்ப நதிக்கு இன்னொரு பக்கத்துல இருந்து படகு வர்றது தெரியுது. 2 பக்கமும் அமைதியா இருக்கு. அப்ப அமர் எல்லாருக்கிட்டையும் பொறுமையா இப்படி சொல்றாரு, பாருங்க, அவங்களோட படகு நம்ம பக்கம் தான் வந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் ஆயுதங்களோட தயாராருங்க. நான் உங்களுக்கு சொன்ன அடுத்த நிமிஷமே நீங்க எல்லாரும் ஒரே அடியா அவங்கள தாக்க ஆரம்பிச்சிடணும், புரிஞ்சுதா? எல்லாரும் நதியை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படகு இந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அமர் தாக்கலான்னு சொல்லிட்டான். இப்ப இவங்க எதிரிங்களை ரொம்ப பலமா தாக்குறாங்க. திருடங்களோட தலைமையில வந்து எல்லாமே டங்கு டங்குன்னு விழுந்துட்டு இருக்கு. படகுல இருக்கிற திருடங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எங்களை அடிக்காதீங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. நாங்க இனிமேல் இந்த ஊர் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். எங்களை விட்டுருங்க, எங்களை மன்னிச்சிடுங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எங்களை அடிக்க வேண்டாம். நிறுத்துங்க, நிறுத்துங்க. இனிமே நம்ம இந்த ஊர் பக்கமே வர வேண்டாம். எங்களை மன்னிச்சிடுங்க, விட்டுடுங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எங்களை அடிக்காதீங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க. இனிமே நாங்க இந்த ஊர் பக்கமே வர மாட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. கலப்பூர்காரங்க இப்படி கத்திக்கிட்டே அவங்க ஊர் பக்கம் போயிடுறாங்க. எதிரிங்கெல்லாம் ஓடிட்டாங்க. நாம போட்ட திட்டம் வேலை செஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. எல்லா புகழும் அமருக்கு தான் இப்போ சேருது. அவனோட கழுத்துல மாலை போட்டிருக்காங்க. தலைவரும் அங்க இருக்காரு. வாழ்க அமர் கண்ணா, கலக்கிட்டப்பா. அமர் வாழ்க. அமர் கண்ணா வாழ்க. அமர் கண்ணா வாழ்க. எந்த ஒரு வேலையும் கஷ்டமானதில்ல. நாம அதை முடிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும்.